மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே, நீதி வழுவா நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் என் சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் யாஷ்மிதா புவனேஸ்வரன். நான் 6 ராமானுஜ மாணவி. காலம் காலமாய் கதை சொல்வதும் கதை கேட்பதும் வாய்மொழி மரபாக இருந்து வருகிறது. கற்பனை படைப்பாற்றல் உணர்வு பூர்வமான நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் இந்த இனிய நிகழ்வில் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையை கூற வந்துள்ளேன். என் கதையின் தலைப்பு கரடியும் தேனீகளும். அது ஒரு அழகிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கரடி மிகவும் பசியோடு காட்டில் உணவிற்காக அலைந்து திரிந்தது. வெகு நேரம் ஆகியும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. வழியில் ஓர் மரத்தின் மீது பெரிய தேன்கூடை ஒன்றை கண்டது. தேன்கூட்டை கண்ட கரடி தேன்கூட்டை களைத்து அதில் உள்ள தேனை குடிக்க நினைத்து அதன் அருகில் சென்றது. கரடி தேன்கூட்டிற்கு அருகில் செல்லும் சமயத்தில் வெளியே சென்றிருந்த தேனி ஒன்று கரடி தேன்கூட்டிற்கு அருகில் வருவதை பார்த்து அதன் அருகில் சென்றது. கரடி அந்த தேனியை பார்த்து, நான் இப்பொழுது இந்த தேன்கூட்டில் உள்ள தேனை சாப்பிட போகிறேன் என்று சொன்னது. தேனியும், இது எங்கள் வீடு, இது ஒன்றும் செய்யாதீங்கள் என்று கெஞ்சியது. கரடியோ தேனியை பார்த்து, நீயோ அளவில் சிறியவன், நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியது. நிலைமையை உணர்ந்த தேனி கரடியிடம், எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு, நான் என்னுடைய பொருட்களை தேன்கூட்டில் இருந்து எடுத்து சென்று விடுகிறேன் என்று கூறியது. கரடியும் இதற்கு ஒப்புக்கொண்டது. தேன்கூட்டிற்கு சென்ற அந்த ஒற்றை தேனி தேன்கூட்டில் இருந்த எல்லா தேனீக்களிடமும் நடந்த சம்பவத்தை கூறியது. எல்லா தேனீகளும் உடனே கூட்டிலிருந்து வெளியே வந்தன. கூட்டிலிருந்து வெளியே வந்த எல்லா தேனீகளும் உடனே கரடியை கொத்தத் தொடங்கின. கரடிக்கு தேனீக்கள் கொத்தியதால் வலியால் துடித்தது. மேலும் வலி தாங்க முடியாத கரடி ஓடத் தொடங்கியது. தேனீகளும் கரடியை விட்டாமல் மிகவும் வேகமாக தொடர்ந்து சென்றன. போராட்டத்தின் முடிவில் வேறு வழி இல்லாமல் தேனீக்களிடமிருந்து தப்பிக்க கரடி காட்டில் இருந்த ஒரு ஆற்றின் நடுவில் குதித்தது. தேனீகளும் கரடியை மன்னித்து தேன்கூட்டிற்கு சென்றன. அன்பானவர்களே, இந்த சிறிய கதையின் மூலம் நான் சொல்ல வரும் நீதி அல்லது கருத்து என்னவென்றால், உருவத்தை வைத்து யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது. இதையும் திருவள்ளுவர் அழகாக எடுத்துரைத்துள்ளார். உருவ கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தரைக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அன்பானவர்களே, பெரிய தேர் ஓடுவதற்கு காரணமான அச்சாணி உருவத்தால் சிறியதுதான் என்பதை உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.